நம்மள இவன் தாழ்த்தப்பட்டவன். முதல்ல உளவியல் விடுதலை நமக்கு தேவை. பறையருங்கிறது, தலித்துங்கிறது, ஆதி திராவிடன், நான் ஆதி தமிழன், அந்த தின்னும் பெருமையும் எனக்கு வரணும். அது வரணும். நான் உலகத்திற்கே பொதுமறையை தந்தவன், நான் பெரியார் அப்படிங்கிற திமிர் வரணும். இன பெருமை இல்லாத இன உணர்வு உனக்கு வராது. நீ முதல்ல அதை தெரிஞ்சுக்க. நீ நிமிரு, முதல்ல நீ நிமிரு. நான் தமிழன்டா அப்படின்னு நீ நிமிரு. இன பெருமை அப்பதான் இன உணர்வு உனக்கு வரும். பாத்தீங்கன்னா 1989 இருந்து போன எலெக்ஷன் வரைக்கும் கடந்த 25 ஆண்டுகளா இந்த ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு கட்சிகள் தாண்டி ஒரு கட்சி வரணும் அப்படிங்கிற எண்ணம் இப்ப அதிகமாயிடுச்சு. அதுக்கேத்த மாதிரி யோசிச்சு போடுங்க, நோட்டா வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க? நீங்க சொன்ன மாதிரி இந்த 25 வருஷமா உண்மைதான். இந்த ரெண்டு கட்சி தவிர வேற எந்த கட்சியுமே நமக்கு வரல. அப்போ இவங்க கிட்டே இருந்து சார் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனை வந்தது. முக்கியமா ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க எதை நம்பி ஓட்டு போன அப்படின்னா, நம்மளுடைய நாம யாருன்னா நம்ம தமிழர்கள். நாம தமிழர்களா இருக்கோம். ஆனா நம்ம தமிழர்களா ஒரு நீங்க பழைய வரலாற்றுலாம் எடுத்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் ஒரு இடத்துல கூட அடிபட்டு போனதே கிடையாது. தமிழர்களை ஆந்திரால அப்படி அடிச்சாங்க, அப்படி இது பண்ணாங்க. யாரு கேட்டா? நம்ம நான் இந்த ரெண்டு கட்சியில யாராவது கேட்டாங்களா? யாருமே கேட்கல. அப்புறம் எதுக்கு நாம எதுக்கு அதுக்கு ஓட்டு போடணும் நீங்க நினைக்கிறீங்க? தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ற, தமிழர்களை வாழ வைக்கிற, தமிழர்களுக்கு சொல்ற ஒரு கட்சி தான் கண்டிப்பா வேணும். அது மட்டும் இல்லாம நாம பழைய நம்மளுடைய ஜாதி என்ன சொல்றாங்க? ஆதி திராவிடர் சொல்றாங்க. கர்நாடகத்தவங்க ஆதி கர்நாடகன்னு சொல்லுவாங்க. நாம யாரு? தமிழன். ஏன் ஆதி தமிழன் ஜாதி ஒண்ணு கொடுங்க. ஏன் தமிழன் தான் நாம தமிழன் ஏன் நம்ம சொல்லிக்கிறதுக்கு அசிங்கப்படுறோம்? தமிழர்களுக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்களோ, தமிழர்கள் யார் வாழ வைக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்க ஓட்டு போடணும். இது எங்களுடைய சார்பாஞ்சல எங்களுக்கு ஒரு வாக்கு. இங்க இருக்கிற எத்தனை பேர் ஒரு அரசியல் மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? மாறி மாறி இரண்டு திராவிட கட்சிகள் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் அரசியல் மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே மாற்று அப்படின்னு யோசிக்கும் போது சீமான் நாம் தமிழர் கட்சி வரலாம். என்ன காரணம்? அவர் வச்சிருக்க அவங்க சாலமன் சொன்ன மாதிரி அவங்க பேருக்காகவே வரலாம் சார். நாம் தமிழர் பேருக்காகவே தமிழர்களை முன்னிறுத்தி தமிழர்களுக்காக அவருக்கு மேல ஒரு நம்பிக்கை வந்துருது சார். மக்களுக்காக எதையும் செய்வாங்க, மக்களோட அடிப்படை தேவைகளை அவங்க செய்வாங்கன்னு அவங்களை பார்த்ததும் ஒரு நம்பிக்கை வருது.